கோவை மாவட்டம் வால்பாறையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் வேன் கவிழ்ந்து 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தகுமார், விவரங்கள். வணக்கம் அவர்கள். நிச்சயமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் சுற்றுலாவுக்காக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கோழிக்கோடு பகுதியில் இருந்து வால்பாறைக்கு சுற்றுலாவுக்காக வந்துள்ளனர். தனியார் வேனில் வந்த இந்த வேனில் சுற்றுலாவுக்காக 15க்கும் மேற்பட்டோர் இந்த வேனில் பயணித்துள்ளனர். சுற்றுலாவை முடித்துவிட்டு வால்பாறையில் இருந்து பொள்ளாச்சி திரும்பிய வேன் 13வது கொண்டை ஊசி வளைவில் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த வேனில் 15க்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த விபத்து ஏற்பட்டதுடன் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வால்பாறை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு துணையினர் சம்பவ இடத்தில் சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மற்றும் சிலரை மீட்பு சிகிச்சைக்காக கோவை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இன்னும் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த விபத்தானது இந்த வால்பாறை பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. அபர்காம். கோவை மாவட்டம் வால்பாறையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் வேன் கவிழ்ந்து கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 7க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மேலும் கோவை மாவட்டம் வால்பாறையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் வேன் கவிழ்ந்து கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 8க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கலாம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. 13வது கொண்டை ஊசி வளைவில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் வேன் கவிழ்ந்து கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. 13வது கொண்டை ஊசி வளைவில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து உருண்டு 9வது கொண்டை ஊசி வளைவில் விழுந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் காயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. கோழிக்கோடு பகுதியிலிருந்து வால்பாறைக்கு 16 நபர்களை ஏற்றுக்கொண்டு சென்ற வேன் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது.